இந்த ஷர்துல் தாக்கூர ஒரு ஆல்ரவுண்டர்ன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கல்ல, அதுவே எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. அதாவது இந்த ஷர்துல் யாராவது ஒருத்தவங்க நம்ம இந்தியாலயே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு 2 இன்னிங்ஸ் எங்கேயாவது ஒரு பவுலர் திடீர்னு ஒரு சுத்தி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு 40, 50 ரன் அடிச்சுட்டாருன்னா, அவ்வளவுதான். உடனே அவர பேர மாத்து. என்னத்துக்கு இனிமேல் அவர பவுலர்ன்ற இன்னிலிருந்து அவர் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஏமாத்திடுறாங்க இவங்க. அதுக்கப்புறம் அவர் அடிக்கவே மாட்டேங்கிறாரு. என்னைக்கு ஆல்ரவுண்டர் பட்டம் அவர் பக்கத்துல வருதோ அதோட முடிஞ்சு போச்சு அவர் டைம். ஏன்னா இது வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச் சார். இதுலயே நம்ம டெய்ல் எண்டர்ஸ் அடிக்கலனா, இல்ல நம்பர் 8ல இருக்கிற ஆல்ரவுண்டர் என்று சொல்லப்படக்கூடிய இவர் ஏன்னா அங்க அதே ஸ்பாட்ல கிறிஸ் வோக்ஸ் அடிக்கிறாரு. வச்சு வாங்குறாரு. என்னமோ ஒரு 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 ஆத்தென்டிக் பேட்ஸ்மேன் மாதிரி அடிச்சிருக்காரு கிறிஸ் வோக்ஸ். அந்த இடத்துல நம்ம ஷர்துல் தாக்கூர் சுத்துறாரு கீப்பர் கேட்ச். சோ இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சார் நமக்கு. ஒரு டீம்ல இந்தியாவுக்கு நீங்க ஆடுறீங்கன்னா, நான் பேட்ஸ்மேன் என்கிட்ட பால் கொடுத்து ஒரு பிரேக் த்ரூ தேவைன்னா நான் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு நான் பண்ணும். ஒரு போலரும் போய் பேட்டிங் ஆடுங்க, நீ எப்படி அடிக்கிற என்ன பார்க்கலாம், என்ன வேணா போடுறேன் நீ உடம்புக்கு, நான் அடிக்கிறேன்டா. இவரு நாயகன்ல தெலுங்கு சொல்ல எவ்வளவோ கேட்டாங்களே, ஒரு வார்த்தை சொல்லியே அப்படின்றாருல, அந்த வெறி காமிக்கிறாரு. அந்த மாதிரி நீங்க அந்த இடத்துல காமிக்கணும். பேட்ரியாட்டிக் ஆடணும் இல்ல, டெஃபினட்டா யூ ஹேவ் டு கன்சியூம் மோர் டைம். நோபடி இஸ் பாதர்ட் அபௌட் யுவர் பவுண்டரிஸ் ஆர் சிக்ஸர்ஸ்.